உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எடுத்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஏன் நான் இப்போ இதை நான் போடுறேன்னாக்கா, எனக்கு கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக நான் அதை பற்றி நான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கிற அழகர் கோயில். இந்த அழகர் கோயிலுக்கு நான் போனது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நான் மேலே இருக்கிற பழமுதிர்ச்சோலை கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தாங்க கீழே அழகர் கோயிலுக்கு வந்தேன். பழமுதிர்ச்சோலை சும்மா சொல்லக்கூடாது. நான் போனது என்னமோ ஃபஸ்ட் டைம். அதுதான் இது வரைக்கும் இப்படி ஒரு கோயில் இருக்குது. நான் பழமுதிர்ச்சோலைன்ட்டு நான் கேள்வி மட்டும்தான் பட்டிருக்கேன். 6 படை கோயிலில் இந்த கோயில் இருக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த டைம் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அந்த கோயிலில் போய் நான் நின்னது என்னமோ ஒரு அரை மணி நேரம் தான். அந்த அரை மணி நேரத்தில் அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் போயிட்டு வாங்க. நான் எதுக்காக இந்த வீடியோ இப்போ போஸ்ட் பண்ணுறேன்ட்டு அதுவும் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கோயிலுக்கு போனப்போ எனக்கு கிடைக்கிறது ஒரே ஒரு மன நிம்மதி மட்டும்தான். அதுவும் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அதிகமான ஒரு மன நிம்மதி கொடுத்தது இந்த அழகர் கோயில் மட்டும்தான். ஏன் அப்படின்னாக்கா, அதில் இருக்கிற சிற்பங்கள் பார்த்திங்களா, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதை பார்க்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமு அழகாக நின்று நிதானமாக செதுக்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது நான் போனது கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில் பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருந்திருக்குங்க. ஆனால் நான் பார்க்கல. நான் பார்த்தது என்னவோ இந்த சிலையை மட்டும்தான் பார்த்துட்டு வந்தேன். கடல் அலைகளில் போய் நின்றுட்டு வந்தேன், அவ்வளோதான். ஏன் நான் இதை இப்போ சொல்கிறேன் அப்படின்னாக்கா, கன்னியாகுமரிக்கு போகிறவங்க அங்கே இருக்கிறவங்களுக்கும் தெரியும், கன்னியாகுமரிக்கு போனவங்களுக்கும் தெரியும் அதில் எவ்வளோ ஸ்பெஷல் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம குட்டி குட்டி குழந்தைங்க வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த சிலைக்கு கூட்டிகிட்டு போய் நீங்கள் அந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க. சிலைக்குள்ளே நிறைய திருக்குறள் எழுதி வச்சுருக்கிறதா சொன்னாங்க. நாங்கள் அதை பார்க்கல. காலையில் சன்செட் பார்க்குறதுக்காக மட்டும்தான் அங்கே போனோம். ஆனால் அங்கே போன நேரத்தில் சன்செட் வேறு கிடையாது. அப்போ கொஞ்சம் மழை வந்துட்டு இருந்ததுனால கிளைமேட்டை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருந்துச்சி. நாங்கள் போனப்போ நிறைய கூட்டமும் இருந்தது. ஆனால் உள்ளே போட்டிங் போகல. போட் அந்த இடத்துல போகும்னு சொன்னாங்க. போனது கொஞ்சம் நேரம் கழித்து போனது. நாங்கள் அந்த அளவுக்கு வெயிட் பண்ணல. எங்களுக்கு இன்னும் நிறைய ப்ளேஸ் பார்க்க வேண்டி இருந்தது. திருச்செந்தூர் கோயிலுக்கு போகணும் அப்படின்றதுனால நாங்கள் போகலை. ஆனால் சன்செட்டு நாங்கள் ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அந்த இடத்துல இருந்தோம். சன் வரவே இல்லை. சன் பார்க்கவே முடியல. சூரியனை நம்ம பார்க்கவே முடியல. ஈவினிங் டைம்லேயும் மார்னிங் டைம்லேயும் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. எங்கள் நேரம் என்னமோ நாங்கள் போன டைமில் வரல. ஆனால் அந்த இடத்துல நிறைய பேர் சிப்பிகள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல நிறைய பொருள்கள் சிப்பியால் செஞ்ச பொருள் விற்றுட்டு இருந்தாங்க. நான் ஏற்கனவே நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதில் ஒரு கண்ணாடி ஒன்று வாங்கிட்டு வந்தது. நீங்கள் போய் என்னுடைய வீடியோ செக் பண்ணிங்கன்னா தெரியும். ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்த இடம் எனக்கு மட்டும் இதுலேயும் ஒன்று தாங்க. இந்த இடத்த நான் எப்பயுமே மிஸ் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் இதுக்காக தான் நான் ரொம்ப 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 காத்துட்ருக்கேன். அடுத்த டைம் போக்குள்ள உங்களுக்கு நான் ஃப்ரீயாக எல்லாமே போட்டு காட்டுறேன். கண்டிப்பாக பாருங்களேன். அந்த கண்ணாடி பாலம் இப்போ தான் திறந்துருந்தாங்க. எல்லோரும் நிறைய பேர் அந்த டைமில் கண்ணாடி பாலம் பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. ஆனால் நம்மளுடைய நேரம் அன்றைக்கி கிளைமேட்டு சரியில்லை, அவ்வளோதான். கிளைமேட் இன்னும் ரொம்ப அலைகள் அதிகமாகவும் வந்துட்டு இருந்துச்சு. எங்களுக்கு பயமாக இருந்தது அதை பார்க்கவே. ரொம்ப நேரம் நாங்கள் அதை ரசித்து பார்த்துட்டு இருந்தோம். நான் இது வரைக்கும் இந்த சிலையை பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் அதுவும் கன்னியாகுமரிக்கு நாங்கள் போயிருந்தப்போ ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நோட் பண்ண ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணாதீங்க. கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக சன் காலையில் பார்க்குறதும் ஈவினிங் மறையிறதும் அதையும் பார்த்துட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல ரொம்ப ரூம்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. நான் அந்த ஊருக்கு போகக்குள்ள நான் இது வரைக்கும் நான் தனியாக போய் எந்த ரூம்லேயும் நான் தங்கினதில்லை. ஒரு சில டைமில் பயம். இது வரைக்குமே எனக்கு நம்ம தங்கினதே கிடையாது. ஆனால் ஃபஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் கூட போனதுனால எனக்கு ஒரு பயம். என்னடா நம்ம நைட்டில் போய் ரூமில் தங்குறோமே, நம்மளை யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களா, பயத்தோட முக்கால்வாசி பயத்தோடு தான் நான் போனேன். ஆனால் அங்கே இருக்கிற ஒரு அப்பா நீங்கள் எங்கள் பொண்ணுங்க மாதிரி தான், நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குங்கம்மா, இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த ரூமுக்கு போய் பார்க்கக்குள்ள எல்லாமே லேடிஸ் தான். எல்லா லேடிஸ் சூப்பராக இருந்தது. எனக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ இருந்தது. ஆனால் அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்கு ரூம் வாடகையும் கம்மி தான். அப்படி அந்த தாத்தா எங்கள்கிட்ட எப்படி பழகினாங்க அப்படின்னாக்கா, தண்ணி வேணுமா, மாத்திரை வேணுமா, எந்த டைமில் எனி டைமில் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், எழுப்புங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு எங்களுக்கு கேர் கொடுத்துக்கிட்டாங்க. இந்த உலகத்துலேயே இப்படி ஒரு நல்ல மனுஷங்க இருக்காங்களான்னு நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன்.
மற்ற ரூம் வாடகைக்கு விடுறவங்க யாராக இருந்தாலும் ஓகே கிளம்புறீங்களா கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து நைட் ரூம் எடுத்து காலையில் 8 மணிக்கு 6 மணிக்கெலாம் நாங்கள் சன்செட் பார்க்கணுன்னு 6 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். கிளம்பக்குள்ளே அவங்க எங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்னன்னாக்கா, உங்களுக்கு இன்னும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் டைம் இருக்குமா, வந்து ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் போங்க, ஏன்னா உங்களுடைய அந்த பணம் வேஸ்ட் ஆகக்கூடாது, உங்களுக்கு வேணும்னா வந்து இருந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கன்னியாகுமரியில் சாப்பாடு மட்டும் இல்லைங்க, மனுஷங்களும் சூப்பராக இருக்காங்க. நல்ல சாப்பாடு, நல்ல பிளேஸு, நல்ல இடம். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. கன்னியாகுமரி டு அந்த கடல் பீச்சிலேருந்து கொஞ்சம் வெளியே வர வரைக்குமே எல்லா மனிதர்களும் அவ்வளோ நல்லா பழகினாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, இந்த மாதிரி ஒரு மனிதர்களை நான் பார்த்ததும் கிடையாது. நம்ம போய் வந்துட்டு எதுவும் கேட்கறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு டக்குன்னு கொண்டாந்து கொடுக்குறாங்க. வாட்டர் பாட்டில் இருக்கா, தண்ணி இருக்கா, என்ன வேணும் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு கேட்டு கவனிக்கிறாங்க. அதே மாதிரி தாங்க நம்ம ஹோட்டலுக்கு போனாலும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் நல்லா கிடச்சிது. நான் ஏன் வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்து நான் இப்போ பண்ணுறேன் அப்படின்னாக்கா, நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸுங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னாக்கா, எப்போ பார்த்தாலும் வீட்டிலையே இருந்துட்டு சமைச்சிட்டு துணிங்களை துவைச்சிக்கிட்டு குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு வீட்டை சுத்தம் பண்ணி வைக்கிறது மட்டும் லேடிஸோட வேலை இல்லைங்க. நீங்கள் எந்த அளவுக்கு என்னுடைய வீடியோவை யாராவது ஜென்ட்ஸ், அதாவது அண்ணன் தம்பிங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு டைம் அந்த லேடிஸை கூட்டிகிட்டு, நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸ் அம்மா, பொண்ணு, மனைவி, இல்லை அக்கா தங்கச்சிங்க யாராக இருந்தாலையும் கூட்டிகிட்டு ஒரே ஒரு டைம் நீங்கள் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கோயிலுக்கு மட்டும் இல்லைங்க, ஏதோ ஒரு வருஷத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் டூர் போயிட்டு வாங்க. நான் போன வருஷம் போனேன். இந்த வருஷம் குழந்தைங்கள நீங்களாம் கூட்டிகிட்டு போங்க. ஏன்னாக்கா, நம்ம வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ டிப்ரெஷனாக இருக்கும்னு நம்மளுக்கு மட்டும்தாங்க தெரியும். வருஷத்தில் 3 நாள் உங்கள் ஒய்ஃபையோ இல்லை குழந்தைங்களையோ கூட்டிகிட்டு வெளியே போகிறதுனால நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸில் ஒன்றும் லாஸ் ஆகிடாது. எனக்காக வந்து நான் போனது வந்து இந்த இடம் மட்டும்தான். நான் திரும்பியும் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்து நான் ரொம்ப நிறைய வந்து வீடியோ எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். எனக்கு சுச்சுவேஷன் சரியில்லை, அது மாதிரி நான் எடுக்கவும் முடியல. அப்போ எடுத்த வீடியோவே கொஞ்சம் கொஞ்சமாக போஸ்ட் பண்ணனே தவிர இப்போ தான் போட முடியுது. நான் வந்து என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஒரு மரத்தை நான் அவ்வளோ வியந்து பார்த்தேங்க. எவ்வளோ பெரிய ஒரு மரம், ஆனால் அந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு 10 நிமிஷம் அங்கே நம்ம நின்னாவே நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் மறந்து, கவலைகள் எல்லாம் மறந்து நம்ம இது பண்ணிடுவோம். அங்கே இருக்கிறது எல்லாமே நாரைகள் தாங்க. வெள்ளை நாரைகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எல்லாம் அழகாக அந்த வெயிலுக்காக காத்துட்டு இருந்ததை நாங்கள் அவ்வளோ அழகாக ஃபோட்டோ பிடிச்சோம். கிட்ட போய் கூட பிடிச்சோம், ஆனால் அது வந்து பறக்கலை. அவ்வளோ அழகாக வந்து சூரியனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச இடத்துல இதுவும் ஒன்று சொல்லலாம். இதுவும் கன்னியாகுமரி மாவட்டம் தான். என்ன ஊருன்னு எனக்கு தெரியல. அந்த கன்னியாகுமரியிலேருந்து உள்ளே போகிற ரோடு பாருங்களேன், அது ஏதோ மலை சைடு போகுது. சூப்பராக இருந்தது. அந்த இடத்த நான் நின்று ரொம்ப ரொம்ப ரசிச்சுட்டு தான் இருந்தேன். எங்கள் வீட்டுக்கார் திட்டிட்டு தான் இருந்தார், வா போகலாம் வா போகலான்னு. பரவாயில்ல, நான் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வரேன், நீங்கள் வேணால் போங்க, நான் பஸ் பிடிச்சி வரேன்னு. கண்டிப்பாக ஒரு டைம் போய் பார்த்துட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.